வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஒரு கவிதை சொல்லவா. நான் உங்க டாம் கார்த்திக். நம்மளுடைய சேனல்ல கரும்பலகை காதலித்தால், கம்ப்யூட்டர் காதலித்தால்னு ஒரு பிளாக் போர்ட் லவ் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு கம்ப்யூட்டர் லவ் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்ற கவிதைகள்லாம் போட்டிருப்போம். அந்த சீரிஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற கவிதை, ஒரு புத்தகம் காதலிச்சா எப்படி இருக்கும்? ஒரு புத்தகத்த ஆணாகவும், அத வாசிக்கிற அந்த வாசகிய நம்ம ஒரு பெண்ணாகவும் பாவிச்சு அந்த புத்தகம் தன்னுடைய காதல தன்னுடைய வாசகிக்கு சொல்லும் பொழுது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த கவிதையில நம்ம பார்க்க போறோம். காதல் செய்யும் கவிதை நூல். வாங்க பார்க்கலாம். காதல் செய்யும் கவிதை நூல். ஒவ்வொரு நூலும் தன் வாசகிக்காக காத்து கொண்டுதான் இருக்கிறது. வா, வந்து என்னை வாங்கிச் செல். உன் மடியில் கிடக்க வேண்டிய நான் கடைக்காரன் பிடியில் கிடக்கிறேன். மெல்ல என்னை தடவி சிறையிலிருந்து விடுவி. வா, வந்து என்னை வாங்கிச் செல். காக்க வைப்பதில் என்னதான் சுகமோ உனக்கு, இருந்தும் அலுக்கவில்லை எனக்கு. காத்திருக்கிறேன் யுகாந்திரங்களுக்கு என்னை காக்க வைக்காமல். வா, வந்து என்னை வாங்கிச் செல். எவ்வளவு வேதனை என்று உனக்கு தெரியுமா? என் நிலையிலிருந்து பார்த்தால்தான் புரியும். மனதில் யாரையோ வைத்துக்கொண்டு பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளையை பிடிக்காமல் துரத்தும் மணமகள் போல் உள்ளது என் நிலை. உன்னைத் தவிர யார் என் அருகில் வந்தாலும் மற்ற புத்தகங்களுக்கு நடுவிலே ஒளிந்து கொள்வேன், அவர்கள் கண்களில் படாமல் இருக்க. பிறர் கண்கள் கூட என் மீது படாமல் என்னை முழுவதுமாய் உனக்காக மட்டுமே வைத்திருக்கிறேன். வா, வந்து என்னை வாங்கிச் செல். வாசகி நூலை வாங்கிவிடுகிறாள். நீ வாங்கிவிட்டாய். உன் கையில் நான் இருக்கிறேன். பிறவிப் பயனை அடைந்து விட்டேன். இந்த தருணத்திற்காகத்தானே இத்தனை காலம் தவமிருந்தேன். காதலனை கைக்குள் வைத்துக் கொள்வதில் காதலிகளுக்கு என்னதான் இன்பமோ, எனக்கும் அதுவே இன்பம். ஏன் தெரியுமா? இதுவரை ஒரு தலையாயிருந்த என் காதல் உன் கைக்குள் அடங்கியபின் இருதலையானது. வா, வந்து என இறுக்கப்பிடி, திறந்து என்னை முழுக்கப்படி. கவிதைகளை தான் எழுதியதாய் எண்ணிக்கொண்டிருக்கிறான் அந்த கவிஞன். பாவம், அவனுக்கென்ன தெரியும்? உள்ளே மையாய் இருந்தது நான் என்றும், இக்கவிதைகள் எல்லாம் உனக்காக எழுதப்பட்டவை என்றும். தயவு செய்து அனைவர் போல நீயும் என்னை முகர்ந்து பார்க்காதே. உன் சுவாசத்தின் சூட்டினால் காகிதங்கள் சருகாகி கவிதைகள் உருகிப் போகும். ஒவ்வொரு முறை நீ கொஞ்சம் படித்துவிட்டு என்னை மூடும் பொழுதும் என் மூச்சு நின்று விடுகிறது. நான் பிணமாகிறேன். மறுபடி நீ திறக்கும் பொழுதுதான் மீண்டும் சுவாசிக்கிறேன். நீண்ட நேரம் என்னை பிணமாக்காதே. படிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, உன் பைக்குள்ளாவது என்னை வைத்துக்கொள். சுவாசிக்க முடியாமல் போனாலும் உயிரோடாவது காத்திருப்பேன் நீ மறுமுறை திறக்கும் வரை. என்னை நீ படிக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் இதழ்களை முத்தமிட்டிருக்கிறேன். நீ கலங்கும் பொழுது உன் கண்ணீரை தாங்கியிருக்கிறேன். நீ என்னை வாசிக்கும் பொழுதெல்லாம் நாம் காதல் கொண்டு உறவாடினோம். என் கடைசி பக்கம் நீ வந்த பொழுது இன்னும் 1000 பக்கங்களுக்கு முடிவில்லா நீரவானமாய் கரையில்லா திரைக்கடலாய் நான் இருந்திருக்க கூடாதா என ஏங்கினேன். ஆரம்பம் என்ற ஒன்றிருந்தால் முடிவென்பதும் இருக்கத்தானே செய்யும். அது இயற்கையின் நியதி. என்னை நீ படித்து முடித்து விட்டாய். இப்பொழுது நான் உன் அலமாரியில் இருக்கிறேன். ஆம், உடல் மட்டும்தான் அலமாரியில், உள்ளம் என்றென்றும் உன்னிடத்தில். எப்போதெல்லாம் எனக்குள் இருக்கும் கவிதைகளை நீ முணுமுணுக்கிறாயோ அல்லது மனத்தால் நினைக்கிறாயோ, அப்போதெல்லாம் நாம் மீண்டும் காதல் கொள்கிறோம். என்றென்றும் உன் நினைப்பில் அலமாரியில் நீ வருவாய், காதல் தருவாய் என்றே காத்திருக்கும் உன் அன்புள்ள கவிதை நூல்.